மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில உறவு முறைகளில், அதாவது இந்த உறவுன்னு சொல்லும் பொழுது அது எல்லாத்துக்குமே பொதுப்படையாக பொருந்தும். அது கணவன் மனைவியோட உறவாக இருக்கலாம், இல்லை நண்பர்களோடு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவுகள். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் சில பிரிவினைகள், சில அபிப்பிராய பேதங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு நல்ல நண்பனோடோ, இல்லை மனைவியோடோ, இல்லை காதலியோடோ, யாரோட இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த சூழ்நிலையில் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவுகள் சரியாக வராமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இந்த விஷயங்களில் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பலன்களை பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரும். மற்றவர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை மெச்சக்கூடிய அளவில் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், உறவுக்குள் விரிசல்கள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும், சில நேரங்களில் தொழிலில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் வருவதற்கும், இல்லை அயல்நாடு போக வேண்டும் என்று நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சமாச்சாரங்கள் வருவதற்கும் நல்ல ஒரு தினமாக இதை கொள்ளலாம். அதே நேரத்தில் காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளையும் காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். உங்கள் புகழ் பேசப்படக்கூடிய அளவில் பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக விளங்கும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானித்து அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. சில நேரங்களில் நம்ம தவறான ஒரு முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். இல்லை சில தவறான சில பிரச்சனைகளில் தலையிட்டு அதனால் சில தொல்லைகளுக்கு ஆளாகலாம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் கதவை தட்டும்னு சொல்லணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. அதே போல புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் சில தடைகள் ஏற்பட்டு கடுமையான உழைப்புக்கு பின்னே வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபகரமான தினம். நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் போடக்கூடிய சில திட்டங்கள், குறிப்பாக இந்த பிஸ்னஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான வகையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைவதால் ஒரு இனிமையான தினம். உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு விலகும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள், சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது, நல்ல திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக விளங்கும். அடுத்து
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு, கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தேவையற்ற பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய முக்கியமான அலுவல்களில் நீங்க சிறப்பாக செயலாற்றி நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்மை மீறி சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினமாக அமையும். எதிர்பாராத சில நன்மைகளும் திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமான சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருகிறது. சுப விரயங்கள் என்பது ஏற்படும், தவிர்க்க முடியாததாக இருக்கும். இருந்தாலும் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அந்த சுப விரயங்கள்லாம் ஏற்படுறது. சில நேரங்களில் வெளிநாட்டிலேருந்தும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான தினம். ரொம்ப ஒரு நிறைய வேலைகள் இருக்கும். பரபரப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான நல்ல பலன்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆனால் கடுமையான உழைப்புக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக அமைந்துவிடும். உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாம் வெளிப்படும். எதிர்பார்த்ததை விட நன்மைகள் சிறப்பாக ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. நண்பர்களால் நல்ல ஆதாயம், உதவி இதெல்லாம் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள்லையும் சிறப்பான நல்ல இரட்டிப்பு பலன்னு சொல்லலாம். அது மாதிரி பலன்கள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைக்கு பின்னால் வெற்றி ஏற்படும். அதனால மன கலக்கமுறாமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயலாற்ற வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி, சில நேரங்களில் அது சம்பந்தமாக செய்யக்கூடிய அந்த செலவுகள் ஆக்கப்பூர்வமான ஒரு சமாச்சாரத்தை தருவதால் அது ஒரு சுப செலவுகளாக அதை கருதி கொள்ளலாம். முன்னேற்றத்திற்கு வழிகோலக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பின்னடைவுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரும், தடைகள் எல்லாம் மீறி வெற்றியை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றுவதில் ஒன்றும் வியப்பல்ல, ஆனால் அதை கவனமாக கையாண்டு வெற்றி கொள்ள வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தாங்கி நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் விளங்குகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் எதிர்பாராத சில திருப்பங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத விஷயங்களில் நீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை இழக்காமல் உங்கள் செயல்பாடுகளை வைக்கும் பொழுது அற்புதமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்பாராத திருப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் ரொம்ப கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு தகுந்த உதவிகளை வந்து சேரும். சில நேரங்களில் உங்க கூட இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க இல்லைன்னா உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்களால உங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக சில பிரச்சனைகள், அதனால மனக்கசப்புகள் இதெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளால் அவஸ்தைக்குள்ளாவீர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல ராசியான அனுகூலமான பலன்களை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நமக்கு வேண்டாதவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மையும் காண்கிறது. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு எந்த ரைட்ஸில் இவங்க செய்கிறாங்கன்ற மாதிரி நம்ம கோவப்படலாம். ஆனால் கோவப்படுறதால நம்மளுடைய ஒரு வீக்னஸை தான் காமிக்கிறோம். அதனால கோவப்படாமல் நிதானமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய மதிப்பையும் உயர்த்தும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். மொத்தத்தில் ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்கும்.